இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லே அவகிட்ட உனக்கு என்ன பேச்சதும் ஓரங்கட்டி பேசிக்கிட்டு இருக்கே. அதான் அதான் ஆமாப்பா, அவ கூட எனக்கு என்ன பேச்சு? எப்ப நீ தாலியை கழட்டி தரவன்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த விஷயத்துல நீ மாறிடவே கூடாது. அப்படியே இந்த சேனை கட்டின குதிரை மாதிரி தாலிய வாங்குறதுலயே குறியா இருக்கணும். என்ன காட் பிராமிஸ் பா, மதர் பிராமிஸ். கட்டாயம் தாலியை நான் வாங்கிடுவேன். ஏலே சிவபாலா, மா அங்க என்னலே பண்ணுத? வால சாமி கும்பிட நேரமாச்சு. இதோ வரமா, சீக்கிரம் வா. ஓ சாமி கூட வரீங்களா இல்லையா? ஐயா போன் அடிங்க. ஒரு வேலை இருக்கு, பேசிட்டு வரேன். நீ போ. சரி. இல்ல சொல்லுங்களே, என்ன எங்க இருக்கீங்க? ஐயா, பொண்ணையும் மாப்பிளையும் கார்ல கூட்டிட்டு போலையா? வேன்ல கூட்டிட்டு போறாங்களா? வெடிகுண்ட வேன்ல வச்சிரவா? வைங்களே, நிறைய பேர் போவாங்க. அந்த வெறுப்பே குடும்பத்தோட போய் சேரட்டும், என் பிரச்சனை எல்லாம் தீந்துரு. அப்ப சரிங்கயா, வேன் வெளியதான் நிக்குது, நீங்க வரீங்களா? இந்த வாரேன். இல்ல இந்தாரு, நான் சொன்ன மாதிரி சாதாரண பாமா செக் பண்ண கூடாது. நல்ல பெருசா விலாங்கா சைஸுக்கான பாமா இருக்கணும். ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது. என்ன நீ அங்கனே இரு, நான் வரேன். ஐயா பாம் பார்ட்டிக்கு வந்துட்டானுங்களா? பாம் வைக்க போறானவ இல்ல, நம்ம போய் சரியா வைக்கிறாங்களான்னு பாக்கணும். இங்க அக்காங்க ஐயா அங்க பாருங்க, டீய குடிச்சிட்டு வடது நின்றுட்டு இருக்காவ. இல்ல அத நான் கூப்பிட்டாலும் தின்னு முடிச்சிட்டு தான் வரும். ஏன் தட்டுல இருந்தே எடுத்து சாப்பிடுற ஆள் அது. இருந்து கூட்டிட்டு வா. இதான் வேணா? ஆமாங்கய்யா. இல்ல பொண்ணு மாப்பிள்ள மட்டும் போறதுக்கு எதுக்கு இம்புட்டு பேர வேன்? எதுக்கு கூட குடும்பத்துல இருந்து 2-3 பேரு போவாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இது நல்ல ஐடியாவே இருக்கே. சேரட்டும், அவன் குடும்பத்தோடு போய் சேரட்டும், எனக்கும் தொல்லை விட்டுது. அவன் குடும்பம் மொத்தமா போட்டல என்னக்கா? ஐயா சத்தமா பேசாதீங்கய்யா, உள்ள அவன் பாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். முடிஞ்சிருச்சு சார். வேன்ல எத்தனை பேர் போனாலும் எல்லார் கதையும் முடிஞ்சிடும். நல்ல பவர்ஃபுல் பாம் தான் செட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் சார், இப்ப முடிஞ்சிடும். ஏட்டி பரணி, அத்தையும் வண்டியில ஏத்தி கட்டி ஒண்ணு மணி கலந்து போவோம். எல்லாரும் ஏறிட்டாவ, நீ வந்து ஏற. நீ போற கூட நானும் வரணுமா? ஜனியா நீ வரியா? ஐயோ நான் எங்க ஐயா கூட கார்ல போறேன். அவன் கூட கார்ல நீங்க போங்க, மொத்தமா போங்க. எல்லாம் உடம்புடி, நீ ஏறல. இவங்க இப்படிதான் ஏதாச்சும் பண்ணாத்திட்டே இருப்பாங்க. இல்ல டிரைவர் வண்டி எடு. எடா வரல. முத்துப்பட்டி இறக்கி நீங்க வாங்க. என் கார்ல அக்கா சேர்ந்து போறானே. அக்கா போதீங்க நில்லுங்க. அக்கா என்னமோ டூருக்கு போற மாதிரி டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் போயிரும் போல் இருக்கே. நான் வச்ச பாம்பு எனக்கே வினையா வந்துரு போல இருக்கே. எங்களே அந்த நாரஸ்வர கோஷ்டி எங்க இருந்தீங்க? அங்க பாருங்க. வாங்கல. உன்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது இருக்கல? அந்த பாம்பை ஆஃப் பண்ண முடியுமா? அது எப்படிங்க முடியும்? அது டைம் பாம். செட் பண்ண டைம்ல வெடிச்சிரும். அப்படிதான். ஐயோ குடிய கெடுத்து விட்டானுங்களே. சீக்கிரம் வாங்கல, அந்த பாம்பை உடனே எடுத்தாக்கணும். என் மொத்த குடும்பம் அந்த வேன்ல தான் போகுதுல. நாசமா போ. வாங்கல, நீ வா. இந்த புடி, இந்த துண்டதுக்கு இந்த புடிச்சுக்க. வா நீ வா. அப்படிதான் லக் பண்ணியாச்சுல.
மெல்ல மெல்ல இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே கூடாது. டேய் மரியாதையா வலிய விடு, இல்ல கடிச்சு வச்சிருவேன். அப்படியா? புது பொண்ணுனா அப்படிதான், கடிக்கணும் அடிக்கணும் செல்லமா கொஞ்சம் விளையாடணும். இங்க வேணா கடிச்சு வையா. ஒழுங்கா தள்ளி போல போங்கிட்ட, ஒழுங்கா தள்ளி போயிரு. ஒரே ஒரு வாட்டி ஐயோ புஜ்ஜுல. வேகமா போங்களே. நானே கடுப்புல இருக்கேன். தான் 1 கப்பிள் 2 கப்பிள் இல்ல ஒண்ணு குறையுதே. ஏலே நீ எதுக்குல தனியா உட்கார்ந்திருக்க? மாமா, உங்க மூத்த பையன் மட்டும் ஒத்த மரம் மாதிரி தனியா உட்கார்ந்திருக்கான் பாருங்க. ஏலே நீ எதுக்கு தனியா உட்கார்ந்திருக்க? உன் பொஞ்சாதி பக்கத்துல போய் உட்காரு. ஏதா பாக்கியா அண்ணே, நீ என்னத்தா நீ அங்க போய் உட்கார்ந்திருக்க? இப்படி வா, நீ சொல்ல வேண்டாமா அவன்கிட்ட? பாத்தா இப்படி வந்து உட்காரு. நானா இங்க ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்தேன். சம்முவோ தான் என்ன இங்க உட்கார சொன்னா. ஏலே சம்முவோ, நீ இங்க வந்து உட்காரு வா. கேட்டு தள்ளுடி. ஏலே எந்திரில இங்க வந்து உட்காரு. வா ஏலே புருஷன் முன்னாடியே உட்காருங்களே. ஐயோ டமார்னு வெடிச்சிருவியா. இப்ப என்ன பண்ண? 1 கப்பிள் 2 கப்பிள் 3 கப்பிள் 4 கப்பிள். ஓகே டன். நம்ம சூப்பரா கப்பிள். டேய் என்னடா வெக்கம், நீ என்னோட புருஷன், அத மறந்துடாத. ஏட்டி ஏட்டி ஒரு நிமிஷம் இருட்டி. முதல்ல ஆரத்தி எடுக்க கூடாது. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு காலை கழுவி விடணும். அப்புறம் தான் ஆரத்தி எடுக்கணும். போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அத்தை இதோ தண்ணி எடுத்துட்டு வந்துறேன். சீக்கிரம் போ. பரணி, நான் வேணா போய் காலை கழுவிட்டு ஆரத்தி எடுக்கவா? ஏய் மரியாதையா அப்படியே நில்லு, உனக்கும் சில சாங்கியம்லாம் இருக்கு. ஓடு. ஓடுதே அங்க ஓடு. என்ன கொல்ல பாத்தீங்களே. நல்லவேளை பாம்பு வெடிக்கல. அதை நீ சொல்லக்கூடாது. பாம்பு அடிக்கலன்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, வீராவும் சிவபாலனும் கூட புது மாப்பிள்ளை பொண்ணுதான். கல்யாணம் முடிஞ்சப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா உள்ள வராங்க. அவங்க காலையும் கழுவணும். வா. இல்லை என்னது என்ன பண்ணுத? டேய் சும்மா இருடா, இதெல்லாம் சம்பிரதாயம்டா. நீ இதுல எதுவும் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. கொஞ்சம் பேசாம சும்மா இரு. ஏ கனி, நீ வந்து காலை கழுவு. ஏய் பரணி, என்னட்டு இதெல்லாம்? ஏத்தா இதெல்லாம் சம்பிரதாயம் தா. இதெல்லாம் பண்ணணும். உங்க சண்டை சச்சரவெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன். அப்பா வாங்க. ஆமா வா. நீ ஆச்சு கேளுட்டி. ஏதா 2 பேர் சேர்ந்து போணுமா? ஆத்தா ம். என்னல நாடுக்கு வா. நீயும் சேர்ந்து அதான பார்த்தேன்.